right there on top of the moon. We could sit and do nothing. I wish we were bold to just fly away. I don't wanna care, just be here and I'm good alone. I'll be okay, miss you like an old friend. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட ஒரு ப்ரொடக்டிவான மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்னோட டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். பொங்கல் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே செலிப்ரேட் பண்ணுறேன் நம்ம வீட்டில். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் விலாகுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆதியனுக்கு ஸ்கூல் இருக்கு, ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்கிறனால இன்றைக்கி லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக தான் போகும். பட் கொஞ்சம் டிலேடாக நான் எழுந்திரிச்சிட்டேன். 6:30க்கு எழுந்திரிச்சிருக்கணும், 7 ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு அதோட ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னதான் வெயில் அடித்தாலும் நல்லா கொஞ்சம் பனியாக தான் இருக்குது. ஸோ அதனால் எழுந்திரிக்கவே முடியல, கஷ்டப்பட்டு தான் பெட்டை விட்டு இறங்க வேண்டியதாக இருக்குது. எந்திரிச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆஃபீஸ் இல்லாத டைம் லஞ்ச் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆஃபீஸ் இருக்கும்போது லஞ்ச் டக்குன்னு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் ரைஸுங்கிறதுனால பெரிய ஒர்க் இல்லை, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இல்லைனா கொஞ்சம் முன்னாடி நைட்டே வந்துட்டு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட் பண்ண வச்சுடுவேன். அது எனக்கு இப்போதைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்து விட்றேன். அதனால அந்த ஒர்க்குமே இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர்லாம் போனார்னா லஞ்சும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் பிஸியாக போகும். ஸோ ஆஃபீஸ் இல்லாத டைம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகும். நான் கொஞ்சம் லேட்டாக தான் லஞ்ச் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த டைம் மட்டும்தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு மார்னிங்கே கொஞ்சம் லஞ்ச்லாம் முடிச்சிட்டேன்னா எனக்கு அந்த டேயில் கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு பொங்கலுமே வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சாச்சு. ஒரு சில டைம் நிறைய பூச்சி இருக்கும். அந்த டைம் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ண விட்டுருவேன். இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஹாட் வாட்டரில் மட்டும் சோக் பண்ணி வச்சுருந்தாலே கொஞ்சம் டர்ட்லாம் வெளியே வந்துருச்சு. ரீசெண்டாக போட்டிருந்த கார்டனிங் வீடியோஸில் நிறைய பேர் சஜஷன் டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு குட்டியான கார்டன் தான் வச்சுருக்கோம். இதுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயங்கள் தேவைப்படுதான்னு எனக்கு தெரில. ஸோ நான் இப்போயுமே வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டர்ஸ்லாம் விட்டுட்டு போவேன். ஸோ வரும்போது அந்தளவுக்கு டேமேஜ்லாம் இருக்காது. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் வாடி தான் போயிருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு பெரிய பால்கனி கார்டன் வந்துட்டு செட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு சப்போர்ட் அந்த வீடியோக்கு நான் எதிர்பார்க்கல. ஒரு வேளை கரூர்னு சொன்னனால நிறையா பேத்துக்கு என்ன கரூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே யூடியூப்லேயும் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயுமே வியூஸ் போச்சு. ஓரளவுக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கேரட் வந்துட்டு அந்த ரைஸில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்நாக்குக்கு வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் கேரட் கொடுப்பேன். அதனால் ஒரு கேரட் கட் பண்ணி அதை 3 பேத்துக்கு 3 விதமாக கட் பண்ணியாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு குட்டி குட்டியாகவும், எனக்கு இப்பொழுதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெருசாகவும், அது எனக்கு ரொம்ப ஸ்லைஸ் குட்டியாக பண்ணி கொடுத்துருவேன். குக் பண்ணும்போது அப்பப்போ ஏதாச்சும் நீங்களும் சாப்பிட்டுட்டே பண்ணுங்கள். பிகாஸ் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குக் பண்ணி அவங்களை கிளப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஏதாச்சும் ஒரு எனர்ஜிக்காக அப்பப்போ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே தான் ஒர்க் பண்ணுவேன். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி மட்டும்தான் தேவைப்படும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை. ஸோ ஆனியனை வந்துட்டு நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தக்காளியுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக சோம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்மெல் இதுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆனியன் போட்டு நல்லா அதை வதக்கிடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா அது வதக்குனா தான் கொஞ்சம் மஷ்ரூம் கூட நல்லா அது வந்துட்டு மிக்ஸ் ஆகும். ரைஸ்க்கு போட்டு சாப்பிடும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வெறும் மஷ்ரூமை மட்டுமே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், சால்ட் போட்டு அதோட ரெசிபியுமே உங்களுக்கு ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா நான் வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் வந்துட்டு சிக்கன் மசாலா இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் ரெசிபி மெஷர்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டு சூப்பராக குக் ஆகி வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாட்டம் வேணும்னா நீங்கள் அந்த கொஞ்சம் வாட்டர் வந்துட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி அதை சாப்பிடுவேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூழ் செஞ்சுருந்தேன். நான் யூஸ் பண்ணுற கம்பை வந்துட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணது தான். அதனால் ஒரு தடவை நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு சால்ட் போட்டு குக் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி நம்ம கம்பங்கூழ் ரெசிபிலாம் வந்துட்டு நம்ம வ்ளாகில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த அளவுக்கு நல்லாவே ட்ரை பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்கும்போதே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும். அது டிஃபனுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆதியனுக்கு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கோல்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த கோல்டன் மில்க் கொடுத்துருந்தேன். இதோட ரெசிபி வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
அண்ட் ஆதியன் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக கிரேப்ஸ் அண்ட் கேரட் கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு அவருக்கு வச்சிட்டோம்னா அதுக்கெல்லாம் செட் ஆகிடும். காலிஃப்ளவருமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் ரைஸ் வந்துட்டு மேலே இருக்கிற ரைஸாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். அது வந்துட்டு இந்த வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அது போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் அதை வந்துட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் சால்ட் வேணும்னா நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணி சால்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு எது கொடுத்தாலும் ஒரு கப் வந்துட்டு கர்ட் ரைஸ் அவருக்கு பிடிக்கும். அதனால் ஒரு கப் வந்துட்டு கர்ட் ரைஸுமே செஞ்சுருவேன். கொஞ்சம் கர்ட் ரைஸ்க்கு அதை வந்துட்டு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அவருக்கு அது காலிஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மேலே வச்சாச்சு. நேற்று நைட்டு தான் நம்ம ஒரு ரீலில் வந்துட்டு கர்ட் போட்டு வச்சுருந்தோம்ல, அது நல்லா சூப்பராக கர்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஷ் கர்டில் வந்துட்டு கர்ட் ரைஸ் செஞ்சாலே அது ஒரு தனி டேஸ்ட் தான். யூஸ்வலாக வந்துட்டு கர்ட் ரைஸ்க்கு கொஞ்சமாக கர்ட் போட்டு நிறையா மில்க் போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் புளிக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் லஞ்ச் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபைனலாக தாளிப்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் வரமிளகா போட்டு அதை நல்லா தாளித்து கொடுத்தாச்சு. அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக அப்பளம் வச்சாச்சு. அவ்வளோதான், லஞ்சோட ஒர்க் முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராகவே இருக்கும். என்னது லஞ்சா? அம்மா நிறைய செஞ்சுருக்கேனா? என்ன பண்ணியிருக்கேன் அம்மா? டேஸ்டியாக இருக்கா? ஆதியனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவரையுமே ரெடி பண்ணியாச்சு. ஆதியனை வந்துட்டு ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிவிடுவார். ஸோ மார்னிங் வந்துட்டு அவரை என்னால் ரெடி பண்ண முடியாது. இந்த ஒர்க்குக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போம். ஹஸ்பண்டுக்குமே டைம் ஆகிடுச்சு. அவருமே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் ஸ்கூல் ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டாச்சு. ஸோ நான் வந்துட்டு வீட்டில் தனியாக தான் இருப்பேன். இப்போ வந்துட்டு 8:40 ஆகுது. ஒரு 9 o'clock வரைக்கும் சும்மா அப்படி சோஃபாவில் படுத்து ஏதாச்சும் டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு நான் கரூருக்கு கிளம்பிடுவேன். அதனால் என்னால் பொங்கல் நம்ம வீட்டில் வைக்க முடியாது. இன்றைக்கி நல்ல நாள்னு அம்மா சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி பொங்கல் வச்சுடுனாங்க. அதனால் இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் வைக்க போகிறோம். நான் வந்துட்டு சாரீ கட்டிட்டு பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதையும் வரதுக்கு 1:40 ஆகிடும். ஸோ 1:40 வரைக்கும் என்னோட டைம் தான். லஞ்சுமே மார்னிங்கே முடிச்சிட்டனால ஒர்க் இல்லை. நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படியே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுமே முடிச்சிடுவேன். ஸோ கம்மங்கூழ் தான் இன்றைக்கி. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் பெட்டிங்லாம் வந்துட்டு பண்ணி வச்சுடுவேன். யூஸ்வலாக வந்துட்டு மார்னிங்கே ஓரளவுக்கு பெட்டிங்லாம் முடிச்சுடுவேன். பட் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டாய்ஸ்லாம் ஆதியந்து ரொம்ப கிளட்டராக இருந்துருச்சு. ஃபுல்லாக டாய்ஸை கிட்ட வச்சுக்கிட்டே தான் தூங்குவார். ஸோ வந்துட்டு பெட் ஃபுல்லாக அவரோட டாய்ஸாக தான் இருக்குது. நைட் வந்துட்டு ஃபோன் டிவி பார்த்துட்டு தூங்குறதுனால எனக்கு சரியாக ஸ்லீப்பே இருக்க மாட்டேங்குது. வீட்டில் இந்த புக் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புக்ஸ் ஏதாச்சும் ரீட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. யூஸ்வலாகவே புக் படித்தாலே தூக்கம் வந்துடும். அதனால் சரி, இது எனக்கு ஒரு பெரிய ட்ரிக்காக இருக்குது. புதுசாக இது புக் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த ஹஸ்பண்ட் இந்த புக் வச்சுருந்தாரு. அதனால் இதை கொஞ்சம் ரீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வின்டர் டைமில் ரொம்பவே ஃபுட் வந்துட்டு ட்ரை ஆகிடும். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வாடியோட ஃபுட் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தூங்குனா கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஃபுல் வீடுமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த க்ளீன் வீடை பார்க்குறதுக்கு. பட் இன்னும் கிச்சன் மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு எந்த இடத்துல வைக்கணுமோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு வெசல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா கிச்சன் ஒர்க்குமே முடிஞ்சுது. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. பட் வந்துட்டு ஆதியன் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் ஆதியனை வச்சுட்டு தான் நம்ம இன்னைக்கு பொங்கல் பண்ண போகிறோம். அண்ட் வந்துட்டு நான் பொங்கல் பாத்திரம் வந்துட்டு அம்மா எனக்கு கொடுத்தது வந்துட்டு வச்சுருந்தேன். அதை காணோம். அதனால் அதை தேடிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு குக்கரில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ குக்கர்லேயே பொங்கல் சிம்பிளாக வைக்கிற இடத்த வந்துட்டு நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆதியனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் கூட சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வ்ளாகை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். அப்படியே ஆதியனை கூட்டிகிட்டு வரும்போது கீழே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. அதுவும் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஷாப்பில் போய் ஃப்ளவர்ஸ் வாங்கலான்னு தான் நினச்சேன். பட் எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கல. அதனால் கீழே வந்துட்டு கொஞ்சம் இருக்கும். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு குவிக்கான பிளானாக இருந்ததுனால என்னால் எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்க முடியல. பட் எனக்கு வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போனால் பிடிக்கும். ஹஸ்பண்ட் இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பார். எனக்கு இன்னும் கொஞ்சம் குவிக்காக ஏதாச்சும் பண்ணியிருந்திருப்பேன். நான் மட்டுமே தனியாக எல்லாமே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஹரிபரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆதியன் வந்தோடனே அவனை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணேன். ஆதியனுக்கும் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சமாக காலிஃப்ளவர் அண்ட் அப்பளம் எக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ போட்டு சாப்பிட்டாரு.
இன்னும் ஆதியனாவே சாப்பிட்றதுக்கு இன்னும் பழக்கலை. இனிமேல் தான் வந்துட்டு அவனை ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர். இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டு அவனா சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் தான் பழகுவார்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாரு. இந்த சாரீ தான் வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்ன தான் ஆச்சுன்னு தெரில. இந்த சாரியோட ப்ளவுஸுமே இல்லை. அதனால் வேறு ஒரு சாரியோட ப்ளவுஸ் தான் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். அண்ட் சாரீ கட்டுறதுல நான் இப்போ வந்துட்டு பிகினர். அதனால் எனக்கு பெருசாக சூப்பர்பாலாம் கட்ட வராது. அதுக்கே எனக்கு ஒரு 1 hour ஆச்சு. கொஞ்சமாக கண்ணுக்கு வந்துட்டு காஜல் வச்சேன். யூஸ்வலாக வந்துட்டு எனக்கு கண்ணுக்கு கீழே காஜல் வச்சா செட் ஆகாது. பட் எனக்கு சாரீ வியர் பண்ணும்போது நிறைய கண்ணு வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கணும்னு நினப்பேன். நார்மலாக வெளியே போகும்போது இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு போக மாட்டேன். பிகாஸ் ஆதியனை வச்சுட்டு ஒரு பக்கம் வெளியே போயிட்டு வந்தோம்னா எனக்கு பயங்கர டயர்டாகிடுவேன். அதனால் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த அளவுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிப்பேன் என்னையே நானே. மற்றபடியெல்லாம் வெளியே போகும்போது இந்த அளவுக்குலாம் போக மாட்டேன். போனாலும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கலைஞ்சிடும். ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி புடவை கட்டி ரெடி ஆயாச்சு. இப்போ டக்குன்னு போய் நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம். இன்றைக்கி வந்துட்டு சக்கரை பொங்கல் செய்வேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல்னா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 glass வந்துட்டு பச்சரிசி கூட கொஞ்சமாக சிறுபருப்பு அண்ட் பாசிப்பருப்பு ரெண்டுமே போட்டு ஒரு 1 hourக்கு முன்னாடியே சோக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சிலர் ரோஸ்ட் பண்ணி வாஷ் பண்ணி போடுவாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் போட்டு அரிசியும் பருப்புமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓரளவுக்கு ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நான் தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டுருவேன். கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 1/2 glass மட்டும்தான் நான் வாட்டர் போட்டு அரிசி பருப்பும் சேர்த்து ஒரு 1/2 glass தான் இருக்கும். அதனால ஒரு 1/2 glass வாட்டரே வந்துட்டு அதுக்கு கன்சிஸ்டன்சி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 whistle விட்டால் சூப்பராக குக் ஆகி வந்துடும். இந்த வெல்லம் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு சீவி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் குக் பண்ணி வந்ததுக்கப்புறமா நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக குக் ஆகி வரும். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு வாட்டரியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மில்க் இல்லைனா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணலாம். அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது அப்போ அவைலபிளாக இல்லை. கொஞ்சமாக பட்டரில் நல்லா வந்துட்டு அது மெல்ட் பண்ணிவிட்டு நான் நிறையாவே முந்திரி போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா முந்திரி வந்துட்டு ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் பொங்கல் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பொங்கலை. நாங்களுமே சூப்பராக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.